ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை குருணை எடுத்திருக்கேன். கோதுமை குருணை இல்லைன்னா முழு கோதுமையாக வாங்கி கூட மிக்சியில் பல்ஸ் பண்ணோம்னா இந்த பதத்தை கிடச்சிரும். ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பிகாஸ் இது நம்ம ஊற வைக்கவே இல்லை, அதனால் விசில் நிறைய விட்டால் தான் நல்லா வேகும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுக்கிறேன். இப்போது 7 விசில் விட்டாச்சு. விட்டு இறக்கினதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா பரவாயில்ல, அப்படியே மசிச்சுக்கலாம். தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு குண்டு வெல்லத்தில் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அது போதுமானது. பாதி வெல்லம் மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். விசேஷ காலங்களில் சாமிக்கு நைவேத்தியமாக படைக்கிறதுக்காக கூட இது நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கந்தசஷ்டி விரதம் போட்டிருக்கிறனால இந்த சமயத்தில் கூட நீங்கள் முருகனுக்கு பிடிச்ச இந்த கோதுமை பாயாசத்தை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வச்சிருக்கிற கோதுமை குருணையை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரே ஒரு மூடி தேங்காவை மட்டும் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பேட்சாக தனித்தனியாக பிரித்து சேர்த்துருக்கேன். பிகாஸ் ரொம்ப லிக்விட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக பார்த்துட்டு சேர்த்துருக்கேன் மறுபடியும். அதுதான். இப்போ இதை இன்னும் நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இறக்கும் போது முந்திரி, திராட்சை, தேங்காய் சின்ன சின்ன பல்லாக அரிஞ்சு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையும் நெய்யில் சேர்த்து வறுத்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.